நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ராமன் மேலே தெனாலிராமன் குருவுக்கு ரொம்ப நாளாக ஒரே கிடக்கு. இவனுக்கு எப்படியாவது ராஜா கிட்ட அடி வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு குரு முயற்சி பண்ணான். அப்போ குருவே என்ன பண்ணியிருக்காரு, ஆத்தங்கரையில் 2 பேரும் குளிச்சுட்டு இருக்கும்போது குரு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் உன்னை இங்கேருந்து உன் வீட்டு வரையும் நான் தூக்கிட்டு விட்டுறேன் அப்படின்னு. தெனாலிராமன் இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு இருக்கு. இருந்தாலும் குருக்கு தெனாலிராமன் மேலே கோபம் இருந்த உடனே நான் அவங்கள அவங்க வீட்டை உடனே குரு மேலே தெனாலிராமன் ஏறிட்ட உடனே அப்படியே அவங்க அவர் வீட்டு வரையும் நடந்து போகும்போது அப்போ ராஜா இதை பார்த்துட்டார். ராஜா பார்த்த உடனே அரசவையில் உள்ள வீரர்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி குரு மேலே உட்காந்துட்டு வரவங்க நீங்கள் நல்லா சாத்திடுங்க அப்படின்ட்டு. உடனே தெனாலிராமன் தூரத்துலேருந்து அதை பார்த்தான். நம்மளை ராஜா பார்த்துட்டாரு. உடனே என்ன பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. தூரத்தில் ஐயோ குருவே, நான் உங்களுக்கு குரு துரோகம் பண்ணிட்டேன், உங்களை நான் இவ்வளோ தூரம் சமைக்க விட்டேனேன், மீதி தூரம் நான் உங்களை சமைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. உடனே குரு சரி நான் உன் மேலே ஏறிக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே குரு தெனாலிராமன் மேலே ஏறிக்கிட்டு அப்படியே போயிருக்காங்க. ஆனால் ராஜா என்ன சொல்லியிருக்காரு, மேலே உட்காந்து வரவனை நல்லா சாத்துங்க அப்படின்ட்டு. ஆனால் தெனாலிராமன் மேலே, ஆனால் இது அந்த வீரர்கள் வந்த வேகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, போட்டு குருவை நல்லா சாத்தி கொண்டு போய் ராஜா இந்தாங்க ராஜா மேலே உட்காந்து இவன் தான் இவர் தான் கொண்டு வந்தார் மேலே உட்காந்துட்டு, அதனால தான் இவரை அடித்து நாங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டோம். உடனே ராஜா ஐயோ, நான் சொன்னது தெனாலிராமனை, நீங்கள் என்னென்னா குருவை போட்டு அடிச்சு, இல்லை இவர் தான் மேலே உட்காந்துருந்தார். உடனே தெனாலிராமன் அப்படியே தங்கி அரசவைக்கு வந்தாரான். அரசவைக்கு வந்தோன்னே ராஜா என்ன இது இப்படி, இல்லை குரு தான் என்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னார். சரின்னு நானும் மேலே ஏறி வந்தேன். ஆனால் நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்து வீரர்களுக்கு உத்தரவு போட்டோன்னே நான் உடனே நம்மளுக்கு ராஜாவுக்கு பிடிச்சிட்டு நான் உடனே குருவுக்கு விட்டு போட்டு நான் குரு மேலே ஏறிக்கிட்டேன். அப்புறம்தான் வீரர்கள்லாம் என்னை நல்லா சாத்தி உங்களாண்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாங்க. உடனே ராஜா தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை நினச்சி ரொம்ப பாராட்டிட்டு அப்புறம் குருவாண்ட இனிமேட்லேருந்துலாம் இந்த மாதிரிலாம் போட்டி வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் மன்னிப்பு வழங்கி வழங்கினார். இதுதான் இந்த கதை. இதில் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எதுவோ எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தால் பொழைச்சிக்கலாம்.